சட்டமன்ற தேர்தலையொட்டி சொந்த ஊர்களுக்கு செல்ல தாம்பரம் ரயில் நிலையத்தில் மக்கள் குவிந்துள்ளனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தமிழரசனிடம் கேட்கலாம். தமிழரசன், பெரும்பாலான மக்கள் ரயில்களை தான் தேர்வு செய்வாங்க சொந்த ஊர்களுக்கு போகணும் அப்படின்னா. இப்ப தேர்தலையொட்டி போதிய அளவில் ரயில்கள் இயக்கப்படுதா? ரயில் நிலையத்திற்கு வரக்கூடிய பயணிகள் கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியுதா? ஆனந்தி, வணக்கம். 2026 தமிழக சட்டமன்ற தேர்தல் நாளை நடைபெற உள்ள நிலையில சென்னையிலிருந்து தங்கள் சொந்த ஊர்களுக்கு சென்று வாக்களிக்க மக்கள் ஆர்வம் காட்டி வருகின்றனர். இதன் காரணமாக தாம்பரம் ரயில் நிலையம் மற்றும் தாம்பரத்தினுடைய பேருந்து நிலையங்கள்ல மக்களுடைய கூட்டம் என்பது அதிகமாக இருக்கிறது. தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நாளை நடைபெற உள்ள நிலையில் சென்னையில் வசிக்கும் பிற மாவட்டங்கள் மக்கள் தங்கள் ஜனநாயக கடமையை ஆற்ற சொந்த ஊர்களுக்கு பயணம் செய்து வருகின்றனர். இதன் காரணமாக சென்னையின் நுழைவாயிலாக கருதப்படும் தாம்பரம் ரயில் நிலையம் மற்றும் பேருந்து நிலையங்கள் இன்று காலை முதல் இருந்தே கட்டுக்கணக்கான மக்கள் கூட்டம் அதிகமாக இருந்தது. காலை முதல் இந்த கூட்டம் என்பது மாலை இதனால் ரயில் இந்த சூழல் தாம்பரம் ரயில் தென் மாவட்டம் செல்லும் விரைவு ரயில் மற்றும் மின்சார ரயில்கள் அதிகமாக காண முன்பதிவு மட்டுமின்றி பொது பெட்டிகள் அலைமோதுவதால் பயணிகள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகி இருக்கின்றனர். கூட்டத்தை ஒழுங்குபடுத்த ரயில்வே போலீசார் மற்றும் போக்குவரத்து போலீசார், சட்டம் ஒழுங்கு போலீசார் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். என்னதான் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டாலும் மக்களுடைய அந்த கூட்டம் நெரிசல் என்பது அதிகமாக தான் இருக்கிறது. தாம்பரம் மற்றும் பெருங்குளத்தூர் பேருந்து நிலையங்களிலிருந்து மக்கள் தங்கள் ஊர்களுக்கு செல்ல வசதியாக போக்குவரத்து துறை சார்பில் ஆயிரக்கணக்கான சிறப்பு பேருந்துகளை இயக்கி வருகின்றனர். இந்த நேரத்தில் தான் ஆயிரக்கணக்கான மக்கள் ஒரே நேரத்தில் திரண்டதால ஜிஎஸ்டி சாலை முழுவதுமாக ஒரு கடும் போக்குவரத்து நெரிசல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. தேர்தல் கூட்டத்தை சமாளிக்க தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் சார்பில் மாநிலம் முழுவதும் 11,000க்கும் மேற்பட்ட சிறப்பு பேருந்துகளை இயக்கி இருக்கிறாங்க. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி தமிழரசன்.